உலகத்தில் 7000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன என்று சொன்னால், நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகளில் மொழியும் ஒன்று, பாஷையும் ஒன்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن آياته خلق السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآية للعالمين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس ألا إن ربكم واحد وإن أباكم واحد ألا لا فضل لعربي على أعجمي ولا لأعجمي على عربي أو كما قال عليه الصلاة والسلام. وإليك حبي يا رسول الله، وإليك حبي يا رسول الله، وإليك حبا يا رسول الله من عند ذي العرش صلاة الله معها تحيته سلام الله إجلال قدرك عاشقا وتفخيما صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய அருள் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களினுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளைய கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இறைவனுடைய படைப்புகள் அனைத்துமே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு படிப்பினையாக, அல்லாஹினுடைய வல்லமைகளை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் மிக்கதாக, அல்லாஹினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரற்ற வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, கண்ணால் பார்க்க முடிந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, கண்ணால் பார்க்க முடியாத பொருட்களாக இருந்தாலும் எல்லா பொருட்களும் அல்லாஹினுடைய வல்லமையை, அல்லாஹினுடைய சக்தியை இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்க்கிறோம், உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் பல்வேறு தரப்பட்ட மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில மனிதர்கள் தமிழிலே உரையாடி கொண்டிருக்கின்றார்கள், சில மனிதர்கள் ஆங்கிலத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள், சில மனிதர்கள் சீன மொழியை அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் அரபியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலகத்திலே எத்தனை மொழிகள் பேசப்பட்டாலும் கூட அத்தனை மொழிகளினுடைய சாரம்சம் அல்லாஹினுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துவதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் சக மனிதனோடு, ஒரு பறவை மற்றொரு பறவையோடு, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கோடு தொடர்பு கொள்வதற்கு, தன்னுடைய சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்வதற்கு, தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு மொழி என்கின்ற ஒன்று தேவைப்படுகின்றது.
இந்த மொழி என்பது ஒன்று தேவைப்படுகிற காரணத்தினால் அந்த மொழி அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களில் அருள்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றான். மொழிகள் என்பது இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் தன் வான்மறையில் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஹ்திலாஃபு அல்வானிக்கும் வல்சினம் வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும். அதே போல பலதரப்பட்ட மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருப்பது, உங்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருப்பது, உங்களுக்கு மத்தியிலே பல்வேறு நிறத்தவர்களாக வெள்ளையர்கள் இருக்கிறார்கள், கருப்பர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே நிறத்தில் உள்ளவர்கள் அல்ல, பல்வேறு நிறத்தவர்களும் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். இப்படி உங்களை பழமொழி பேசுபவர்களாக பல நிறத்தவர்களாக அல்லாஹ் படைத்திருப்பது என்பது இன்ன ஃபீ ذلك لآيات للعالمين. நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வினுடைய அருள்கொடை, அல்லாஹ்வினுடைய வல்லமை என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் தன் வான்முறையிலே அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு வகையான மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் பேசுகின்ற அந்த மொழியினுடைய அடிப்படை சக்தி என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. வாயினால் பேசுகிறார்கள், நாவினால் பேசுகிறார்கள். ஆனால் எந்த மொழி பேசினாலும், அவன் தமிழ் பேசுபவனாக இருந்தாலும் சரி, ஆங்கிலம் பேசுபவனாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் அனைத்தும் வாயிலிருந்து தான் வெளிப்படுகின்றன. ஆனால் அதில் எந்த விதமான வாயிலிருந்து எந்த வித்தியாசமும் இல்லை. மொழிகள் தான் மாறுபடுகின்றனவே தவிர, அவன் மூளையிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள் தான் மாறுபடுகின்றனவே தவிர எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அவன் மொழியக்கூடிய விதங்கள், அவன் மொழியக்கூடிய அந்த உச்சரிப்புகள் தான் மாறுபடுகின்றன தவிர பாக்கி எல்லாம் ஒன்றாகத்தான் அதே நாவிலிருந்து எல்லோருக்கும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய, எல்லோருக்கும் இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நாவிலிருந்து வாயிலிருந்து தான் அங்கே வெளிப்படுகின்றன. அதிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் பேசுகின்ற அந்த மொழிகளின் தொனிகளும், பேசுகின்ற அந்த மொழிகளின் தொனிகளும், வெளிவருகின்ற அந்த தோரணைகளும் தான் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் ஒரே அடிப்படை உறுப்புகளை கொண்ட இடத்திலிருந்து வெளிவருகிற வார்த்தைகள் பல வகையாக ஏன் இருக்கின்றன என்றால் அங்கேதான் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். மொழி தமிழ் பேசுகிறவன், ஆங்கிலம் பேசுகிறவன், அரபி பேசுகிறவன், எல்லோருடைய உச்சரிப்பு தான் மாறுபடுகின்றனவே தவிர ஆனால் வெளிப்படுகின்ற ஒரு இடம் என்பது ஒரே இடமாகத்தான் எல்லோருடைய வாயிலிருந்து தான் வருகின்றது. நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், எல்லாம் பலதரப்பட்ட மொழிகள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மொழி என்பது காலத்தினுடைய ஒரு கட்டாயம். மொழி என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு மொழி என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு, ஒரு மொழி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்பது அவசியமான ஒன்று என்பதை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரணத்தினால்தான் எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் அரபிகள் அல்ல. அத்தனை நபிமார்களும் இந்த சமூக மக்களுக்காக அனுப்பப்படுகிற பொழுது எந்தெந்த மக்கள் என்னென்ன மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதே மொழி பேசக்கூடிய நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அல்லாஹ் தன் வான்முறையில் சொல்கிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லிகௌமிஹி. அல்லாஹ் எந்த நபியை அனுப்பி வைக்கிறானோ அந்த நபி எந்த சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறாரோ அந்த சமூகம் என்ன மொழியை பேச தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அதே மொழி தெரிந்தவர்களாக அந்த நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். யூனானி தெரிந்த மக்கள் இருந்தார்கள், பாரசீகம் தெரிந்த மக்கள் இருந்தார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருந்த போதும் கூட அவர்களுக்கு என்ன மொழிகள் தெரியுமோ அந்த மொழியில்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். கடைசியாக வந்த எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரபுகளுக்கு அனுப்பப்பட்டதினால் அவர்கள் தாய்மொழியை அரபியாக கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வந்தார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உலகத்திலே 7000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. உலகத்தில்
7000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. மொழிகளையெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் கடந்த வாரத்திலே சொன்னதைப் போல ஐக்கிய நாட்டு சபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதே வரிசையில் நேற்றைய தினத்தை, டிசம்பர் 18ஆம் நாள் நேற்றைய தினத்தை உலக அரபு மொழி தினமாக கொண்டாடி இருக்கிறது. அரபு மொழி தினமாக கொண்டாடி இருக்கிறது. இன்றைக்கு உலகமே அதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா? அரபு மொழியில் பரிச்சயமான, அரபு மொழியை விரும்பத்தக்க முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு அரபினுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் புரியாதவர்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உலகத்திலே 7000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன மக்களால். அதிலே 2000 மொழிகள் என்பது 10,000த்திற்கும் குறைவான மக்களால் பேசப்படுகின்றன. இதில் 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படுகின்ற மொழிகளில் ஒன்று அரபி மொழி. உலகிலேயே மிக மிக பழமையான மொழிகள் என்று பார்க்குகிற பொழுது 6 மொழிகளை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று தமிழ் மொழி, 2வது ஆங்கிலம், அது அரபி மொழி, 3வது சீன மொழி, 4வது கிரேக்க மொழி, 5வது லத்தீன் மொழி, 6வது சமஸ்கிருத மொழி என்பதாக அறிஞர்களுடைய ஆய்விலே நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் இதிலே அரபு மொழி என்பது உலகத்திலே 20 கோடி மக்களுக்கும் மேலாக இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழிகளின் மீது உண்டான ஒரு ஈர்ப்பு, எப்படி தாய்மொழியின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறதோ, தாய்மொழியான தமிழை தெரிந்து கொள்வதில், தாய்மொழியான தமிழை படித்துக் கொள்வதில் எவ்வளவு ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் இருக்கிறோமோ, அதே போல ஏனைய மொழிகளையும் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் வெற்றி வகை சூட முடியும். ஒரு மனிதனுக்கு பல மொழிகள் தெரிந்தால் அவன் பல மனிதனாக மாறிவிடுகிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு மொழி தெரிந்தால் அந்த மொழியை உள்ள அந்த மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் அவனால் வாழ முடியும். ஒருவனுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் உலகம் முழுக்க எங்கும் அவனால் பயணிக்க முடியும், அவனுடைய தொழிலை வளர்த்து கொள்ள முடியும், அவனுடைய தொழிலை உண்டாக்கி கொள்ள முடியும், அவன் என்னென்ன நினைக்கிறானோ எல்லாவற்றையும் அவனால் சாதித்து கொள்ளவும் முடியும். ஏனென்றால் உலக பொதுமொழி ஆங்கிலம் என்கிற நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதே போல உருது தெரிய வேண்டும். உருது தெரிந்தால் அவன் அந்த உருது மக்களிடத்திலே போகிற பொழுது, ஹிந்தி தெரிந்தால் அந்த மக்களிடத்திலே போகிற பொழுது, இப்படி எல்லா மொழிகளுக்கும் இஸ்லாம் ஆர்வமூட்டுகிறது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையையும் எல்லா மக்களுக்குமே ஏற்படுத்துகிறது. இந்த மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்றைக்கும் சொல்லவில்லை. இன்றைக்கு சில பேர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல இந்த மொழியை தவிர மற்ற மொழிகள் படித்தால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அப்படியெல்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது எல்லா மொழிகளுக்கும் ஆதரவாக எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் அற்புதமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திவிட்டது. எல்லா மொழிகளுக்குமே தெரிய வேண்டும். மொழி இருக்குமேனால் மொழி ஆற்றல், சொல்லாற்றல் இருந்தால் சொல்வார்கள் அல்லவா, வாயுள்ள பிள்ளைகள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். வாயுள்ள பிள்ளைகள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வாய் இருக்கிறதா, மற்றவர்களுக்கெல்லாம் இல்லையா என்பதல்ல பொருள். வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், பேச தெரிந்தவர்கள், இடத்துக்கு தக்கவாறு பேச தெரிந்தவர்கள், எந்தெந்த இடத்தில் என்னென்ன மொழி பேசப்படுகின்றனவோ அந்த மொழிகளை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எங்கே போனாலும் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் அந்த தமிழ் பழமொழியினுடைய ஒரு பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வாய் பேசுகிற ஆற்றல், பேசுகிற சொல் வன்மை நம்மிடத்தில் இருக்குமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய தரத்தை நாம் எல்லா நிலைகளிலும் நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய அந்தஸ்துகளை நம்மால் உயர்த்தி கொள்ள முடியும். நம்முடைய பதவிகளையும் நம்மால் மேம்படுத்திக் கொள்ளவும் முடியும். குர்ஆன் மொழியினுடைய அவசியத்தை பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. மொழி என்பது ஒரு மனிதனுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கிற காரணத்தினால்தான் நபிமார்கள் மொழியின் அடிப்படையில் அனுப்பப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த சமூகம் வளர்ப்பதற்கு பல நபிமார்களுக்கு இந்த மொழிதான் ஒரு வகையிலே கை கொடுத்திருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றன.
நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடத்திலே போய் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுமாறு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் சூரத்து தாகாவிலே சொல்லுகிறான், இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசாவே, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். ஏனென்று சொன்னால், இத்ஹப் இலா ஃபிரௌன, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். ஏனென்றால் இன்னஹு தகா, அவன் அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே ஏராளமான அநீதங்களையும் அக்கிரமங்களையும் புரிந்து கொண்டிருக்கின்றான். தான் இறைவன் என்பதாக எல்லோருக்கும் மத்தியிலே சொல்லிக் கொண்டு தனக்கு மேல் யாரும் இல்லை என்பதாக அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் அழிச்சாட்டியங்களையும் அட்டுழியங்களையும் அவன் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனிடத்தில் போய் நீங்கள் இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் மட்டும் அவனிடத்திலே போனால் என்னால் அவனிடத்திலே ஜெயிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய பேச்சை அவன் ஏற்றுக்கொள்வானா என்று தெரியாது. ஒரு கட்டத்தில் அவர்கள் என்னை பொய்யன் என்று கூட சொல்ல முடியும். ஆகையினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், ரப்பே வஹி ஹாரூன், வஹி ஹாரூன், என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஹுவ அஃப்ஸஹு மின்னி, என்னை விட மொழி வல்லமை மிக்கவர். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த வல்லமை, அந்த சிந்தனை, எல்லா வகையான ஆற்றல்களும் அவரிடத்திலே இருக்கிறது. ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, அவர் பேசும் வல்லமை மிக்கவர், சொல்லாற்றல் மிக்கவர். ஆகையினால் ஃபஅர்சில்ஹு மஇ, என்னோடு நான் மட்டும் செல்லாமல் ஹாரூனையும் என்னோடு நீங்கள் நீ அனுப்பி வைத்து ஹாரூனுக்கும் தூதுவத்துவத்தை கொடுத்து அவரோடு என்னை நீ அனுப்பி வைத்தால் யுஸத்திகுனி, அவர் என்னை உண்மைப்படுத்துவார். அந்த மக்களுக்கு மத்தியில் நான் யார் என்பதை அந்த மக்களினுடைய மொழியிலே அவர் எடுத்துச் சொல்வார். அந்த மக்களினுடைய மொழியில் என்னை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்கள் என்னை உண்மையாளன் என்பதை என்று ஏற்றுக்கொள்வதற்குண்டான எல்லா வகையான முயற்சிகளையும் அவர் மேற்கொள்வார். ஆகையினால் அவரை என்னோடு நீ அனுப்பிவை என்பதாக நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணைக்கு அழைக்குமாறு அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், மொழி என்பது எல்லா சமூக மக்களுக்கும் மத்தியிலே நம்முடைய விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கு, நம்முடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு இந்த மொழி என்பது மிக மிக ஒரு தேவையான, ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பே, ஃபிரௌனிடத்திலே பேச வேண்டுமானால் அதற்கு மொழி வல்லமையும் சொல்லாற்றலும் மிக்க ஹாரூனை என்னோடு நீ அனுப்பிவை என்பதாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் பலதரப்பட்ட மொழிகளை தெரிந்தவர்களாக, ஏனென்று சொன்னால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகளில் மொழியும் ஒன்று, பாஷையும் ஒன்று. எல்லா பாஷையும் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். எறும்பினுடைய பாஷை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். பறவையினுடைய பாஷை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். யார் யாரிடத்திலே எந்தெந்த மொழியில் பேச வேண்டும் என்கிற எல்லா வகையான ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். வேறு எந்த நபிமார்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலதரப்பட்ட ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பறவைகளோடு பேசுகிற ஒரு ஆற்றல், எல்லாம் குர்ஆன் சொல்லுகிற செய்தி, பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போகிற விஷயங்கள் அல்ல, எல்லாம் குர்ஆன் சொல்லி கொடுக்கிறது. அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ் உல்லிம்னா மன்திகத் தைரி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளோடு பேசக்கூடிய அந்த மொழியை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையோடு பேசினார்கள், ஜின்களோடு பேசினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோடு நம்முடைய பார்வையிலே மிக மிக பொடிதாக தெரியக்கூடிய எறும்புகளோடு கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு சமயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அரண்மனையிலிருந்து படைப்பட்டாங்களோடு வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற பொழுது
படை பட்டாளங்களோடு வெளியே வருகிற பொழுது எறும்பினுடைய ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா? எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூட மனிதனை விட மற்றவர்களுடைய நகர்வுகளை, மற்ற பொருட்களினுடைய அந்த தன்மைகளை நுகர்கிற ஆற்றல் அல்லாஹ் மனிதனை விட அதிகமாக எறும்புக்கு கொடுத்திருக்கிறான். நீ எங்க சுத்தி பார்த்துட்டு எங்க ஒண்ணு இல்லாட்ட ஒரு சின்ன இனிப்பு துண்டங்க போட்டீங்கன்னு சொன்னா வெளியில இருக்கிற எறும்புங்க வந்துடும். வெளியில சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பில்டிங்ல எங்கும் எறும்பு இருக்காது. ஒரே ஒரு சின்ன ஒரு இனிப்பை நீங்கள் இங்கே போடுங்கள், ஆனால் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. இது அல்லாஹ்வினுடைய வல்லமை. அந்த எறும்போடு பேசுகிற ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பட்டாளத்தோடு தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியே வருகிற பொழுது எறும்பினுடைய பள்ளத்தாக்குக்கு பக்கமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பட்டாளத்தினுடைய அந்த நகர்வுகளை உணர்ந்து கொண்ட எறும்புகளினுடைய தலைமை அந்த மற்ற எறும்புகளிடத்திலே சொன்னதாம், ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்லி, அந்த எறும்பினுடைய அந்த பள்ளத்தாக்குக்கு அருகிலே அவர்கள் வந்துவிட்ட பொழுது, எறும்பினுடைய வல்லமையை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நம்ல் என்கிற ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். சூரத்துன் நம்ல், எறும்பினுடைய சூறா. அந்த சூறாவில் தான் இந்த நிகழ்வை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்லி, ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்லி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை பட்டாளங்கள் எறும்பினுடைய அந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்திலே வந்த பொழுது காலத்தின் நம்லா, ஒரே ஒரு எறும்பு சொன்னது, ஒரே ஒரு எறும்பு, எறும்பினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அந்த எறும்பு மற்ற எறும்புகளிடத்திலே சொன்னதாம், யா ஐயுஹன் நம்ல், ஓ எறும்பினுடைய கூட்டமே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றன, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களுக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள், லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, நம்மை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பட்டாளங்களும் அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் தெரியாமல் நம்மை மிதித்து விடக்கூடும், வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் நம்மை தெரியாமல் நம்மை மிதித்து அவர்கள் நம்மை சாகடித்து விடக்கூடும் என்பதாக ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடத்திலே எச்சரிக்கை கொடுத்தது. இந்த செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு எறும்பு மற்ற எறும்பிடத்திலே பேசிய அந்த விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்லுகிறான், ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகள் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே சிரித்து விடுகிறார்கள். கூட வந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் சிரித்தீர்கள், என்ன விஷயம் என்பதாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாம் படைப்பட்டாளத்தோடு வெளியே வருகிறோம், ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை தங்களுடைய கூடாரத்திற்கு செல்லுமாறு கூடாரத்திற்குள்ளே நுழைந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய காதில் விழுந்தது. அல்லாஹ் அந்த எறும்புக்கு கொடுத்த அந்த ஆற்றலை நினைத்தேன். அந்த எறும்பினுடைய பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்தான். அதை நினைத்து ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா, அந்த வார்த்தைகளில் நான் சிரித்தேன் என்பதாக நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, தாய்மார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களுமே கட்டுப்பட்டன. காற்று கட்டுப்பட்டது, நதி கட்டுப்பட்டது, மலைகள் கட்டுப்பட்டன. யாருக்கு ஒரு காற்றுக்கு நில் என்று சொன்னால் உடனே காற்று நின்றுவிடும். மலக்குகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், மலக்குகளுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது கண்ணிமைக்கும் நேரத்திலே அது கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. ஜின்களின் மூலமாக காபத்துல்லாவையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்பது வரலாறுகள். இப்படி எல்லா வஸ்துக்களுமே நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, கட்டுப்பட்டது என்று சொன்னால் எல்லா மொழிகளையும் அவர்கள் தெரிந்து கொண்டதினுடைய காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லிகௌமிஹி, அதாவது எந்தெந்த சமூக மக்கள் என்னென்ன மொழி பேசுவார்களோ அந்த மொழி தெரிந்தவர்களாகத்தான் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் அனுப்பியிருக்கிறோம்.
அதே வரிசையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வல்லமையை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுவான், யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆற்றலை நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்றோடு பேசினார்கள், எறும்போடு பேசினார்கள், பறவையோடு பேசினார்கள். பறவையினுடைய மொழியை, எறும்பினுடைய அந்த மொழியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றிருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக ஒரு சமூகம் முன்னேறுவதற்கு, தனி மனிதனுடைய வாழ்வு என்பது முன்னேறுவதற்கு மொழி என்பது அவசியம் என்கிற காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மொழியை எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தன்னுடைய ஆரம்ப காலத்திலே எல்லோருக்கும் சொன்னார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி, ஏகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி பரப்பி கொண்டு வருகிற பொழுது யூதர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் சிலர் பெருமானாருக்கு புரியவில்லை. யூதர்களுடைய மொழியை சரியான முறையிலே நபி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். என்னை அழைத்து எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார்கள். என்ன என்று சொன்னால், ஸைத் இப்னு சாபித் அவர்களே, நீங்கள் செல்லுங்கள், யூதர்கள் பேசுகிற அந்த யூத மொழியை நீங்கள் கற்றுவிட்டு வாருங்கள். யூதர்கள் என்னை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது என்னிடத்திலே பேசுகிற அந்த மொழி என்னால் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அந்த மொழியை நீங்கள் கற்றுவிட்டு வாருங்கள் என்பதாக ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் அவர்களும் போனார்கள். 15 நாட்களில் யூதர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை தரவாக, அவர்களை விட சிறப்பாக பேசுகிற அளவிற்கு ஸைத் இப்னு சாபித் அவர்கள் கற்றுக்கொண்டு வந்தார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அவர்களை கற்க சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மொழியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை மேம்படுத்தி விட முடியாது. ஒரே ஒரு மொழியை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியாது என்கிற காரணத்தினால்தான் எல்லா வகையான மொழிகளும் இந்த உலகத்தில் எது தேவையோ, என்னென்ன மொழிகள் எந்த இடத்திற்கு போனால் எந்த மொழிகள் நமக்கு கை கொடுக்குமோ எல்லா மொழிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு மற்றும் கட்டளையிடவில்லை, முஸ்லிம்கள் அனைவர்களுக்குமே அதன் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மொழியினால் வெறி பிடித்து அலையக்கூடிய அந்த நிலையையும் அவர்கள் தடை செய்தார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஆங்கிலம், என்னென்ன மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளுக்கு மத்தியில் அந்த ஒரு மொழி வெறி என்பது தமிழர்களிடத்தில் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம். ஆனால் மொழி வெறி பிடித்தவர்கள் இந்த உலகத்தில் அரபிகளை விட வேறு யாரும் இருக்க முடியாது. அவர்களை போன்று மொழி வெறி பிடித்தவர்கள் அரபிகளை போன்று வேறு யாரும் இருக்க முடியாது. மொழி வெறி பிடித்தவர்கள், அது அப்படிப்பட்ட அந்த மொழி வெறி பிடித்தவர்களை கூட மொழி வெறி அற்றவர்களாக மாற்றிய ஒரு பெருமை பெருமானாருக்கு மட்டும்தான் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்துகிற பொழுது எல்லா லட்சக்கணக்கான அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய உங்களுடைய இறைவன் ஒருவன், உங்களுடைய தந்தையும் ஒருவன் தான். அதே நேரத்திலே லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமி, அரபியானவன், அரபி தெரிந்தவன் அரபி தெரியாதவனை விட சிறந்தவன் அல்ல. அரபி தெரிந்தவன் அரபி தெரியாதவனை விட சிறந்தவன் அல்ல. அதே போல அரபி தெரியாதவன் ஒரு அரபியை விட சிறந்தவனும் அல்ல என்பதை எல்லோரும் சமம்தான். மொழியினால், நிறத்தால் நீங்கள் வேறுபட்டு இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே எல்லோருக்கும் முடித்தான அந்தஸ்து என்பது ஒன்றுதான். நீங்கள் மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் எந்த சிறப்பையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொண்டு விட முடியாது. தக்வா என்கிற இறை அச்சம் என்கிற அந்த ஒன்றை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு குறித்தான சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மொழி வெறி மிக்க அந்த மனிதர்களை, சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள்.
எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, நான் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். அரபி என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்த அந்த மக்கள் கூட, மாணவ சகோதரர்கள் சகோதரிகள் கூட இன்றைக்கு அரபியை ஒரு மொழியாக எடுத்துக்கொண்டு அதிலே பல ஆய்வுகள் செய்து பல்வேறு வகையான டாக்டர் பட்டங்களை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அரபி தெரியாத ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், நான் மிகைப்படுத்தி சொல்லுகிறேன் என்பதாக யாரும் நினைக்க வேண்டாம், தவறுதலாகவும் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அரபி என்று வருகிற பொழுது அரபி மொழி பேச தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் குர்ஆனையாவது ஓத கற்றிருந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் குர்ஆனையாவது நாம் ஓத கற்றிருந்திருக்க வேண்டும். நாமும் கற்றிருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பருவ வயது வருகிற வரை நம்முடைய குழந்தைகள் குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைகளாக வளர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு எதுவும் தெரிய போவதில்லை. குர்ஆனை ஓத ஓத அந்த குழந்தையினுடைய கண்களில் ஒளி ஏற்படுகிறது. குர்ஆன் ஓத ஓத அந்த குழந்தையினுடைய கல்புகள் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றன. குர்ஆன் ஓத ஓத வீட்டிலே இருக்கக்கூடிய முசீபத்துகள் எல்லாம் அகன்று போய் விடுகின்றன. குர்ஆன் ஓத ஓத நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எல்லாம் சீரானதாக சிறப்பானதாக ஆகிவிடுகிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் குர்ஆனினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு அதை தவிர்த்து உலக கல்விக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காலை நேரங்களில் பார்த்தால் பனி என்று கூட பார்க்காமல் நம்முடைய பெண் மக்கள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதிலே கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக மதரசாக்களில் அனுப்புவதற்கு அவர்கள் இன்றைக்கும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு படித்துக் கொள்வான் என்பதாக. போதிக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு குர்ஆனையும் இஸ்லாத்தையும் நாம் போதிக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு மொழி. அரபி என்பது அல்லாஹ்வினுடைய மொழி. அரபி என்பது அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி. அரபி என்பது மன்னரையனுடைய மொழி. நாம் என்னதான் தமிழ் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, எவ்வளவுதான் தமிழிலே புலமை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, கபரிலே நான் வைத்ததற்கு பிறகு அங்கே தமிழ் எடுபடாது. கபரிலே என்னை வைக்கப்பட்டதற்கு பிறகு, என்னை அடக்கம் செய்ததற்கு பிறகு, 6 அடி அங்கே தள்ளி போனதற்கு பிறகு மலக்குகள் வருவார்கள். தமிழில் கேட்க மாட்டார்கள். உன்னுடைய இறைவன் யார் என்று தமிழ் கேட்க மாட்டார்கள். மர்ரப்புக்க, மன்ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்பதாக அங்கே அரபியிலே தான் கேட்பான். அப்படியானால் ஒரு சந்தேகம் வரலாம், ஹஸரத் அப்ப அரபி தெரியலன்னா கபர்ல பதில் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. மன்னரையினுடைய மொழி அரபி, அதை நாம் நேசிக்க வேண்டும், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே போனால் எல்லாவற்றையும் அல்லாஹ் பதில் சொல்லுகிற ஆற்றலை அவன் கொடுப்பான். அரபி பேச தெரிந்துவிடும். ஆனால் ரப்பு என்பதற்கு, யார் என்பதற்கு அதற்குறித்தான பதிலை இந்த துன்யாவில் நாம் தயார் செய்து வைத்திருந்தால் மட்டும்தான் அங்கே வரும். நபியினுடைய சுன்னத்தான நடைமுறைகள் இந்த உலகத்தில் நாம் பின்பற்றி இருந்தால் அங்கே பதில் வரும். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மொழி, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொழி, மன்னரையினுடைய மொழி, சுவனத்தினுடைய மொழி அரபியாக இருக்கிறது. எனவே அந்த அரபி மொழியை முழுமையாக நாம் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அரபு மொழியிலே இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை முடிந்தவரை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தெரியவில்லை, இவ்வளவு நாள் நாம் தெரியாமலே வாழ்ந்து விட்டோமே என்றால் அதை தெரிவதற்குறித்தான ஒரு முயற்சியை பெரியவர்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி, நம்முடைய பள்ளியிலும் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மதரசாருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் ஒரு குழந்தை கூட விடாமல் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்முடைய குழந்தைகளை அனுப்பி அந்த குர்ஆனை பார்க்க வச்சால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வந்துவிடும்.
நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பல நேரங்கள் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்குனாலும் போட்டோம், ஆனால் போகிறதுக்கு முந்தி அந்த குழந்தை குர்ஆனை எடுத்து பார்த்து ஓரிரு வரிகளை படித்துவிட்டு சொல்லுமே, ஆனால் அந்த குழந்தை அந்த பழக்கத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்களே ஆனால் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு எங்கே போனாலும் சரி, போவதற்கு முன்பாக அந்த குழந்தை முதலாக வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பு குர்ஆனை எடுத்து ஓதுகிற ஒரு பழக்கத்தை அந்த குழந்தைகளிடத்திலே நீங்கள் உண்டாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த குழந்தை ஒரு காலம் வழி தவறி செல்லாது. இந்த பழக்கத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் குர்ஆனை பார்க்க அல்லாஹ் அந்த கல்பை பரிசுத்தப்படுத்துகிறான். குர்ஆனை பார்க்க அந்த கண்ணை அல்லாஹ் ஒளிமயமானதாக ஆக்குகிறான். தீயவைகள் அந்த கண்ணிலே படாதவாறு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறான். நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்களை அவர்கள் தேடிக் கொள்கிறார்கள். அந்த நல்ல நண்பர்களை அல்லாஹ் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறான். இன்றைக்கு இதிலிருந்து நாம் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் வழிதவறி போகிறார்களோ என்கிற ஒரு பயம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, மொழி என்பது அல்லாஹ் அதிகமாக ஆசையூட்டி சொன்ன ஒரு விஷயம். எல்லா மொழிகளையும், எந்த மொழிகளையும் நாம் வெறுக்க வேண்டியதில்லை. அரசாங்கம் சிலதை ஆதரிக்கலாம், சிலதை வெறுக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன மொழிகள் தேவைப்படுகின்றனவோ அத்தனை மொழிகளையும் நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். அதே நேரத்தில் அரபியில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். குறைந்தபட்சம் நான் திரும்ப சொல்லுவது, குறைந்தபட்சம் குர்ஆனையாவது ஓதுவதற்கு நாம் தெரிந்திருக்க வேண்டும். பெரியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி. பெரியவர்கள் ஓத தெரியவில்லை என்றால் அதற்குறித்தான ஒரு முயற்சி எடுங்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நாம் செயல்படுத்தி தரலாம். அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்கலாம். எனவே குறைந்தபட்சம் அல்லாஹினுடைய மொழியான அந்த குர்ஆனோடு நாம் தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு உண்டான தொடர்புங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வோடு பேசுவதற்கு சமம். எனவே தினமும் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் மேன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அப்படிப்பட்ட மேலான வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.